ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் பதிவு பண்ணுறது என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து திருத்தணிக்கு என் ஃபேமிலியோடு இங்கே வந்திருந்தேன். அங்கேருந்து பக்கத்தில் வந்து அகூர்னு ஒரு ஊர் இருக்குது. அகூர் ஊர்லேருந்து இடது பக்கம் போனீங்கன்னா 1 கிலோமீட்டரில் நத்தம்னு ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ பாலமுருகர் திருக்கோயில்னு சொல்லிட்டு ஒரு கோயில் வந்து இருக்குது. ஆனால் கட்டிடம் ரொம்ப பெருசாக இல்லை, பழைய ரொம்ப வருஷத்துக்கு கோயில் மாதிரி இருக்குது. அப்போ அந்த ஏரியாவில் எல்லோரும் நான் விசாரித்து தெரிஞ்சுக்க போது அந்த ஐயர் வந்து சொன்னது, சுயம்புவாக எனக்கு முருகர் கிடைச்சாரு, அதை வச்சு தான் நான் சிறுக பண்ணிகிட்டு இருக்கிறதாக ஒரு தகவல் சொன்னார். அவர் நம்ம நேராக போய் பார்த்து அவர் என்ன சொல்கிறாருன்றதை நான் கேட்டு சொல்கிறேன். அந்த வீடியோவை நீங்கள் மறக்காமல் பாருங்கள். ப்ளஸ் உங்களுக்கு இந்த கோயிலுக்கு ஏதாவது டொனேஷன் பண்ணணும், இல்லை வேறு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா அவரோட கான்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் நீங்கள் அவரை கான்டாக்ட் பண்ணி அவருக்கு பண்ண வேண்டிய ஹெல்ப் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம நேராக அவரை பார்த்து பேசுவோம். அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ. சாமி கிட்ட பூஜை பண்ணிட்டு கேட்டீங்கன்னு வச்சுங்களா, அது அப்பப்போ எவனம் தொழிலும் ரோகரா வாகனுக்கு ரோகர், சாவல் கொடியானுக்கு ரோகர், திருத்தஞ்சூர் முருகனுக்கு ரோகர், திருப்பரங்குன்ற முருகனுக்கு ரோகர். நத்தம் அகூர் பஞ்சாயத்து இது. நத்தன்ற கிராமம். இங்கே வந்து ஆடிக்கத்திக்கு முன்னாடி பரணி பேரணாம்பட்டு வேலு ஆற்காடு பேரணாம்பட்டு காவடி இந்த சாலில் போவாங்க. இந்த வெயிலில் போகிற இங்கே தங்கிட்டு தான் போவாங்க. நைட்டு பரணி வந்து தங்கிட்டு மண்ணனுக்கல்ல தான் கோயிலுக்கு முருகர் கோயிலுக்கு போவாங்க. அது மாதிரி நேரத்தில் எல்லாம் பம்பாச்சின்னு வர்றப்போ நாங்களும் வீட்டிலேருந்து நீங்கள் வந்து உட்காந்து அவங்கள பார்ப்போம். அவங்க பம்பா அடிக்கிறது, அவங்க பாட்டு பாடுறது, வந்த பொரியெல்லாம் பொரிக்காட்டில் கொடுப்பாங்க. அது பார்க்குறது, சாமி வந்து ஆடும், அவங்க சலங்கை வச்சு ஆடுவாங்க. இதெல்லாம் பார்க்கறதுக்கு வந்து ரோட்டில் வந்து ரோடு பக்கத்தில் தொட்டியான உட்காந்து பார்த்தோம். அந்த சாமி வந்த பையனும் போண்டா தான் சுட்டுந்தாப்பி. அந்த பையனும் போண்டா தான் சுட்டுந்தாப்பி. அந்த பையனை எதிர்பார்க்கல சாமி வந்துட்டு யாருமே இந்த மாதிரி பாலமுருகர் வரும்னு யாருமே எதிர்பார்க்கல. அந்த பக்கம் படிக்கட்டு இருக்குது, ரோடு பக்கம். அந்த படிக்கட்டு போய் மாமூலம் யாராக இருந்தாலும் அந்த இடத்துல காவடி எல்லாம் வச்சுட்டு கருப்பொரி எடுத்துட்டு அங்கே பொரிக்கடை அங்கே வச்சுட்டு எல்லோரும் பொரி வந்து எல்லோரும் கும்பிட்டு தான் போவாங்க. எல்லா பொதுமக்களுக்கெல்லாம் பொரி கொடுத்து தான் போவாங்க. பேரணாம்பட்டு வரவங்க எல்லாமே. அது மாதிரி நாங்கள் பொரி கொடுக்குற நேரத்தில் இந்த போனா சுட்டுட்டு உட்காந்து பையன் சந்திரபாபுன்றது, அவருக்கு வந்து சாமி வந்துட்டு கோயந்தாள் போட்டால் ஊரில் அப்படி ரோட்டில் ஒரு 20 அடி அப்படி சுற்றி உருளிட்டு இங்கே ஓடி வந்து அங்கே இந்த மண்டபத்தை ஒரு சுற்றிட்டு வரோம். நாங்கள் அந்த பக்கம் ரோடு போகிறது தொட்டி மேலே உட்காந்து எனக்கு எலும்பு கட்ட இந்த எலும்பு லெஃப்ட் சைடு எலும்பு நான் இப்படி இருக்கேன். என்னால் பெல்ட்டு மாட்டிட்டு இருக்கு, பேக் மாட்டிட்டு தான் இருக்குது. அவ்வளோ மேலே போட்டுன்னு உட்காந்து நாங்கள் பார்த்தோம். சரி இப்படி ஓடுற அப்படியே சிவன் கோயில் சிவன் கோயில் போகிற மாதிரி நந்தியானு போகிற அப்படின்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். எனக்கு சுற்றின வரத்துக்கு இல்லை. எனக்கு நம்மளுக்கு எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. நானும் ஏந்து வந்து செப்பல் எங்கே விட்டேன்னு தெரியல. நான் வந்து நிற்கிறேன், பார்த்துருந்தாப்பா கேளுங்க, நீங்கள் ஊர் மக்கள் கேளுங்கன்னு சொல்லிட்டு அவங்க நம்மளுக்கு வாக்கு கொடுக்குறாங்க. நீங்கள் கேளுங்க, நம்மளுக்கு சொல்லுங்க. சரி நான் கேட்கல, நம்ம யாரம்மா வந்துருக்குது, என்னத்துக்கு எதுக்கு வந்திருக்கீங்க, நீங்கள் யாருன்னு கேட்டேன். அங்காள பரமேஸ்வரர் வந்திருக்குண்டாங்க. என்னம்மா வந்த காரணம், இந்த மாதிரி பாலமுருகர் வர்றாரு. எங்கே வர்றாரு காட்டு, நான் எடுத்துக்கிறேன் காட்டு, நாங்கள் எடுத்துக்கிறோம். அதனால் சரி வா காட்டுறேன் சொல்லிட்டு வந்தேன். அப்படிங்கெல்லாம் மொத்தம் முள் வேலி ஆடு மாடு தான் கட்டி வச்சுருந்தாங்க. இது ஒரு கோசாலையாக தான் இருந்தது. அவங்க மடக்கி வச்சுக்கினேன் பொம்முங்க, இது எந்த இடம், அது ஊன் இடம் அப்படின்னு யாரும் எல்லாமே இங்கே தான் பார்த்துக்கிறாங்க. ஆனால் யாரும் போய் கேள்வி கேட்கணும். என்ன முருகர் அந்த மாதிரி நம்ம போய் கேள்வி கேட்கணும். அதோட அருள் நம்ம கேட்கணும். எங்கம்மா இங்கே இருக்கிறாரா, இது வந்து வைக்கணுமா, டேய் இங்கே இருக்கிறாரா, இங்கே வர்றாரா, சரி ஐயா காட்டுங்க, நான் எடுத்துக்கிறேன், நான் அதுக்கு நான் நிற்கிறேன், நான் ரெடியாக நிற்கிறேன், நான் போய் பூஜை பண்ணிக்கிறேன் அப்படின்னு நான் வாக்குவேன். சரிடா ஊர் மக்கள் கூப்பிட்றான், எனக்கு சத்திய வாக்கு கொடுக்கணும் எனக்கு சொல்லிச்சேன் அந்த மங்காள பரமேஸ்வரன் அந்த பையன். சரி கூப்பிட்டா, ஐயா வாங்க ஐயா, இது மாதிரி ஒரு 2-3 பேர் நான் ஐயா செஞ்சு ஐயா வாங்க ஐயா அவர் தான் தரமாட்டேன் அப்படின்னு நான் சும்மா அவங்கள கூப்பிட்டு வாங்க பெரியவங்க வாங்க சத்திய வாக்கு கொடுத்துட்டு பாலமுருகன்னா யாரும் வரல. இன்னும் யாரும் வர என்ன பண்ண முடியும், ஒரு கையால் இந்த கை பண்ண முடியும், 2 கை பண்ண முடியாது, என்னால் இப்படி இருக்கேன். ஒரு கையால் சத்திய வாக்கு கொடுத்துட்டேன். அம்மா யாருக்கு எடுத்து கொடுக்க மாட்டாங்க பையனை பாலமுருகன் சொல்லிட்டு சத்திய வாக்கு கொடுத்துருக்கு. நான் கேட்டதெல்லாம் கொடுக்குறியா சொல்லலாமா, நான் கேட்ட கேள்விக்கு அந்தம்மா பதில் சொன்னது, அந்தம்மா கேட்ட கேள்விக்கு நான் டான்னு பதில். அம்மனுக்கு என்ன பிடிக்கணும், மஞ்சள் கொடுக்கும். முருகருக்கு என்ன பிடிக்கணும், முருகருக்கு திண்ணூறு தான் பிடிக்கும், திண்ணூறு கொடுக்கும். நம்ம அங்கே மஞ்சள் எடுத்து ஒரு இடத்துல செவத்தில் அடிக்கிறாங்க, தூள் மஞ்சள் எடுத்து எப்படி நிற்குமா செவத்தில் கீழே இந்த பக்கம் 2 மீன் இப்படி இருக்கும். அந்த முனையில் வந்து வச்சாங்க மஞ்சள் பையில் கொட்டிக்கணும். ஒரு பேக்கெட் கொட்டிட்டு வச்சா மஞ்சள் அப்படியே 5 விரல தேர்ந்து
அந்த தட்டுறப்ப கொட்டுது பா தூள், அந்த இது மாதிரி அதுதான் கொட்டுது. அந்த கை 5 கை அந்த மஞ்சள் தூள் அப்படியே நிற்குது. எப்போ அந்த 5 மஞ்சள் தூள் நின்றுச்சோ என்னோட மனசில் முருகர் வருவார் ஒரு நம்பிக்கை எனக்குள்ளே வர தூள்னாச்சு. அப்போ கை குணமான மாதிரி வந்துருக்கு. ஆனால் என் கை இப்படியே வச்சுனாரு. ஆனால் நாங்கள் கனி கேட்டாங்க, கனி ஒன்றா எலுமிச்சு மாதிரி தான் கொடுத்தோம். மார்க் நான் மேஸ்திரி இல்லை, என்னோடய புத்தி எப்படி போகும், மார்க் பண்ண நான் எடுத்துக்கிறேன். நான் செய்கிற தொழில் எப்படி போய்ட்டது, நான் கேட்டது அப்படி தான் கேட்டேன். நீ மார்க் பண்ண நான் எடுத்துக்கிறேன்னு சொல்ல அவர் அந்த திருநெல்லில் சுற்றி வட்டம் போட்டு என்ன இருக்கிற 4 பக்கம் 4 கனி வைக்கணும். 4 பக்கம் 4 கனி வச்சோம். 4 கருப்பூரம் வச்சு சென்டரில் ஒன்று வைக்கணும். சென்டரில் ஒன்று வச்சுட்டு யாத்திரை இப்படி தான் யாத்திரை, இப்படி தான் யாத்திரை. நம்ம பார்த்தனே இருந்தது. ரொம்ப மன கஷ்டம் ஆகிட்டு மாதிரி இருந்த மாதிரி. என்னடா இப்போ கிடாயவன் கை இப்படி என்ன இருக்கானு சொல்லிட்டு கருப்பூரம் ஏற்றிட்டு லாஸ்ட்டு கடத்தில் தூக்கிற நேரத்தில் அந்த பெல்ட்டை விட்டு என் பையனை தொட்டு தூக்கிடுறான்றது. நான் கை வச்சு கொண்டவில்லை ஒன்றும் பண்ண முடியாது. என்னால் ஒரு கையில் தான் அவர் முகத்தான் இப்படி உட்காந்து ஈஸ்தான் பாகத்தில் பாதமும் குபேரி மலை பார்த்த மாதிரி இந்த ஷேப்பில் இருந்தார். 4 பக்கம் கட்ட மாட்டான். ஈஸ்தான் பாகத்தில் பார்த்தோம் இப்படி வந்து நல்லாவுக்கு பார்த்த மாதிரி மேலுக்கு பார்த்த மாதிரி இருந்தார். அவரோட முகத்து மேலே இந்த ஒரு கல் இருந்தது. இப்படி இருந்தது கல். என்னோடய கை இங்கே தான் இருக்குது. ஏன்னா எனக்கு கெடுபார் போட்டு எடுத்துகிட்டு போகிறாங்கன்ட்டு 16லேருந்து வந்துன்னு இருக்காரு. நம்பி 16லேருந்து வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தா ஒரே 4 அங்கல் இருக்குது. 3 அங்கத்தில் அடிபட்டுச்சு. இந்த பேடான்ற பக்கத்தில் எதிராக கரெக்டாக அந்த இடத்துல பார்த்து தானும் இருக்கிறாரு. இப்படி இந்த பேஸில் இந்த முகத்தில் இந்த சொட்டைக்கும் அதுக்கும் தகுந்த மாதிரி இந்த செங்கல் அவர் மேலே இருந்தது. இந்த செங்கல் மேலே தான் என் கை, இந்த கை இப்படியே இருக்குது. எண்ணெய் போட்டு போகிறாங்க, கெடுபார் போடாது கையில் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு இது இந்த பக்கம் விட்டு வேகமாக வரலாம். அப்போ தெரியாது எங்கெல்லாம் அது ஆனந்தம். ஆனந்தம்னா எப்படி ஆனந்தம்னா சில பல கோரிக்கை அதிபதானா அவ்வளோ ஆனந்தம் வந்துச்சு எனக்கு. அந்த ஆனந்தம் இன்னைக்கிட அப்படியே நிற்குது. ஒரே ஒரு இன்ச்சு கூட எனக்கு அந்த ஆனந்தம் போகாமல்ல எனக்கு மனசுல நிற்கிறாரு முருகர். அதெல்லாம் அந்த ஆனந்தம் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு. யாரும் நம்பலை இந்த ஊரில் ஒன்றும் கூட நம்பாம நிற்கிறாங்க. ஆனால் அவர் இறக்கிறது உறுதி, முருகர் இறக்கிறது உறுதி. இந்த ஆத்மா ஒன்று தான் நம்புது. ஆனால் நம்புகிறாங்க ஏதோ ஒரு இதில் வந்து நம்புகிறாங்க. உண்மையாக யாரும் நம்பலை, பணத்துக்கு தான் ஆசைப்படுறாங்க. சும்மா நான் கட்டிடுறேன், நான் செஞ்சிடுறேன் என்று சும்மா தான் ஆசைப்படுறாங்க. ஆனால் யாருமே பணம் தான் குறிக்கோளாக இருக்காங்க. ஆனால் அவர் எப்போ கட்டுவார் அப்போ கட்டுவார், நடக்கும். அவருக்குன்னு ஒரு புள்ள வரணும். பணத்துக்கு ஆசைப்படாத புள்ள வந்தால் கட்டுவார். இது இவங்க சொன்னால் புரிஞ்சிக்கல. இந்த மானஜானத்துக்கு யார் சொன்னாலும் புரிஞ்சிக்கல, புரிஞ்சிக்காமல் அண்ணன் இருக்காங்க. அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, சொல்லவும் முடியல. நடக்கட்டும். ஆனால் ஒருத்தராக கொடுத்துன்னு வந்திருக்காரு. யார் யார் கொடுக்கணுமோ அவங்களுக்கெல்லாம் கொடுத்து தான் அவர். முருகர் வேறு சாதாரண மனுஷன் கிடையாது. சுனாமே கட்டி விட்டுவார் அவர். அவரை கட்டி வந்து எப்படி செய்கிறோம் எப்படி பண்ணுறேன்னு தெரியல. இவங்களுக்கு விளையாட்டு பற்றியாக இருக்குது. ஜாதி மதம் பார்க்குறாங்க. எல்லாமே ஒரு எப்படி சொல்கிறது ஒன்றும் இல்லை. அவங்ககிட்ட ஒன்றும் திருந்து வாயில பணம் இருக்கிறதுனால அவங்களுக்கு கஷ்டம் தெரியல. அடிப்பட்டால் கூட கஷ்டம் தெரியல அவங்களுக்கு. அது மாதிரி நடந்து வரப்போ மேலே வந்தார் ஐயா. அவர் பார்த்த ஆனந்தத்தில் நான் இவ்வளோ ஆனந்தம் ஆகிட்டேன். எப்படி ஆகிட்டேன் என்னோட ஒன்றும் கூட என்னால் அந்த சந்தோஷத்தை மறக்க முடியல. சந்தோஷத்தில் தான் எனக்கு ஆகி வரும், துக்கத்தில் ஐயா மாட்டேன். எப்பவுமே இன்றைக்கி ஓப்பனாக சொல்லிடுறேன். எனக்கு என்னோட மனசாட்சி அன்றைக்கி நான் ஆனந்தம். நான் இவ்வளோ பணம் இல்லை, யார் எத்தனை கோடி வச்சுருப்பாங்கன்னா எனக்கு தெரியாது. அதுக்கு மேலே கோடீஸ்வரன் ஆகிட்டுன்னு நான் சொல்லிட்டு எனக்கு அன்றைக்கி ஆனந்தம் வந்துச்சு. அந்த ஆனந்தம் ஒன்று அப்படியே நிற்குது. அந்த ஆனந்தம் போகல. ஆனந்தம் போகிறதுனால யார் என்ன சொன்னாலும் திருடனாலும் பயத்துக்காரனாலும் வழி தெரியல. ரொம்ப முருகர்கிட்ட இருக்கேன். அதே மாதிரி 4 நாள் பொறுத்து ஒரு அம்மா வந்துச்சு. செவ்வாய்க்கிழமை வந்தாலும் வெள்ளிக்கிழமை ஒரு அம்மா வந்து சாப்பாட்டுக்கு போனால் யாரும் தனியாக போகிறதுக்குள்ள ஒரு அம்மா மேலே வந்து நான் முருகர் வந்திருக்கேன். ஐயா நான் அம்மா தான் கூப்பிட்டேன். சாமி வந்தாலும் அம்மா தான் கூப்பிடணும். அம்மானு கூப்பிட்டேன். இல்லைங்க ஐயா நான் முருகர் வந்திருக்கேன், முருகர் வந்துருக்கலாம்னு. சொல்லுங்கள் ஐயா என்னங்கன்னா இந்த மாதிரி என்னை தேடி முருகர் வருவாங்க. அவங்க வந்து வேண்டுதல் தெரியாது இல்லை எனக்கு எல்லாம் குறையாட அவங்க வேண்டுதலோடு வருவாங்க. நீங்கள் எடுத்து சொல்லி துணி கொடுத்து மஞ்சள் கொடுத்து அவங்ககிட்ட வந்து வேண்டுதல் இந்த மாதிரி 1 ரூபா நினச்சி கட்டிட்டு ஒரு 11 ரூபா உண்டியில் போட சொல்லுவேன். 11 ரூபா காணி உண்டியில் போட்டு அவங்களோட வேண்டுதல் கேளு. இந்த வேண்டுதல் சொன்னால் நீ உனக்கு ஒரு நான் நம்பர் தான் காட்டுவேன். 4 வாரம் எந்த நாளும் ஒரு 5 8 3 11 ஏதோ ஒன்று காட்டுவேன். அந்த உன் மனசில் என்ன காதில் என்ன வீதோ அது மட்டும் சொல்லு. அதுக்குள்ளே அவங்க சாயங்காலம் டைம் கூட வச்சுக்க சொல்லலாம். நீங்கள் லாஸ்ட் வாரத்தில்
அவங்க நடக்கிறது உறுதியான்னு சொல்லிட்டு எப்படி ஐயா நான் வாக்கணும் வாக்கில் நான் நிற்கிறேன்டா அப்படின்னு சொன்னதுனால அந்த வாக்கு தான் நந்தனும் இருக்குது. நானும் சாதாரண மனுஷன்தான். எனக்கு வந்து சாமிக்குமெல்லாம் எதுவும் இது வரைக்கும் வந்ததும் கிடையாது. எனக்கு வந்தால் அங்கேருந்து வர்றப்போ அவங்க குறை தீர்த்தணும். அவங்க குறை வந்து நமக்கு அவங்களா சொல்லக்கூடாது வாயால். அவங்க குறை இது நீ வீட்டுக்கு பார்த்து நடக்குது போய், இல்லை நீ பஸ்ஸில் உட்காந்து நடக்குது போவான்னு சொல்லிட்டு சொல்கிற மாதிரி இருந்தாங்க. எனக்கு சாமி வரணுன்னு சொல்லுது. இதுவாக இது வரையும் ஒரு 10,000 பேர் மேலே பேர் கட்டிருக்காங்க. பாருங்க பற்றி ஒரு 7,000 பேர் கிட்ட அவங்க வேண்டுதல் நந்தனம் இருக்குது. நடந்துச்சு அந்த வேண்டுதலை பொறுத்து. ஒருத்தர் போகிறப்ப நந்துடும். 27 வாரம் வந்தால் 4 வாரத்தில் நடந்துட்டு இருக்குது. 4 நாளாக நடந்துருக்குது. நிறைய இப்போ படிச்சு பசங்க நிறைய பேர் இப்போ வந்து கோரிக்கை கட்டிட்டு போனாங்க. லேடிஸ் தான் அதிகமாக பாஸ் ஆகிருக்காங்க. பொம்பளை பசங்க வந்து அதிகமாக +2லும் சரி 480 மார்க்கு 420 மார்க்கு எல்லாம் எடுத்துருக்காங்க. நேற்று தான் வந்து எனக்கு வந்து அம்மா ஐயா நல்லா சந்தோஷம் ஐயா எனக்கு சொல்லாதீங்க எல்லாம் முருகன் தான், அவர் தான் ராஜா, அவர் இருக்கிறப்போ சாதாரண ஐயா நம்ம பேர் என்னையுமே வரக்கூடாது. யாருன்னா முருகர்னு சொல்லுங்க, பாலமுருகர் வந்தாலும் சொல்லுங்கள். ருத்ரமூர்த்தின்ற பேர் நம்ம என்னையுமே பூசாரி மட்டும்தான் நம்ம அவர் சேவை பண்ணுறாரு தான் நம்ம. அதே மாதிரி ஒருத்தர் வந்தார் சித்திரம், அவர் யார் பக்கம் கோயம்புத்தூர். உங்கள் ஐயா உங்கள் பேர் என்ன கேட்டது அந்த ருத்ரமூர்த்தி. அப்போ வந்து பிள்ளைக்கு சேவை பண்ணிக்கிறேண்ணா என்று சொல்லிட்டு போயிட்டார் அவர். இது மாதிரி கடவுளோட செயல் தான். இந்த பேர் எனக்கு ஏன் வரணும், நான் இங்கே ஏன் நிற்கணும், அது கடவுளோட. ஏன்னா முருகன் யாருன்னா முருகன் பைத்தியம். நான் எனக்கு கஷ்டம் நாங்கள் இருந்தாலும் நான் திருத்தணி தான் போய்டுவேன். உள்ளெல்லாம் போய் யாரெல்லாம் பார்க்க மாட்டேன். உள்ளே போனோன்னா ஒரு 70 ரூபா 100 ரூபா தான் உள்ளே போவோம். 10 ரூபா தட்டில் போடாமல் எங்கேயுமே போக மாட்டேன். அதிகமாக போகிற கை தான். இல்லைன்னா அந்த 10 ரூபானா போகணுன்னு உள்ளே போவேன். இல்லைன்னா கொடிச்சாம்பத்தை பார்த்துட்டு வெயிலில் போச்சுன்னு எட்டே போச்சு இது பண்ணிட்டேன். நைட்டு காலைல போயிட்டோன்னா 10-12 மணி யாரும் போந்தேன் பார்த்துட்டுமே வந்துட்டுமா 3 சுற்றிடுவேன். அங்கேயே உட்காந்து அங்கேயே அன்னதானம் சாப்பிடுவேன். அந்த இடத்துல 10 தூங்குவேன். நைட்டு 12 மணி அறிவு முடியும். அதே மாதிரி ஒரு பைத்தியமான முருகன். ஆனால் கன்னியாகுமரி கோயிலில் போச்சாரு. அந்த அம்மா கிட்ட அந்த பையன் தான் வெளியிருந்து என்ன கொடுத்துட்டு வந்தேன். 1 வருஷமாக அந்த அம்மாவுக்கு எனக்கு தடங்கள் ஏற்படுச்சு. அதுக்கு முன்னே பரணிக்கு ரொம்ப கோபமாக இருக்கேன். ஆனால் இவர் வந்த பரணிக்கு அளவு மிஞ்சி ஆனந்தம்னா இவ்வளவு ஆனந்தம் இல்லை. அந்த ஆனந்தம் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு தான் அந்த சாமி வேண்டதும் சரி. எல்லாருக்கும் சொல்கிறேன், சாமி இப்படி வேண்டாது, இப்படி கை வச்சுக்கணும். சைடில் ஓட்ட காற்று நிப்பாட்டிட்டு கண்ணுக்குள்ள வச்சு இப்படி வச்சு அந்த தங்கத்தை பார்த்துக்கின்னு இப்படி வச்சு பார்த்தோம்னா தங்கம் நல்லா நம்ம கையில் இல்லைன்னா சின்ன இந்த இடம் மாறிடும். இப்படி வச்சு நான் பார்க்கறது நான் கேட்கறது கடவுளே நல்லதாக இருக்கு கடவுளே இப்படி வேண்டிக்கணும். ஏன்னா நம்ம ஆசீர்வாதம் பண்ணாலும் நம்ம யாரும் பெரிய ஆள் கிடையாது. எனக்கு கிடச்சி நான் ஒரு 5 வருஷமாக பண்ணியிருக்கேன். அந்த 5 வருஷம் எனக்கு ஆனந்தம் கிடச்சிது. அந்த ஆனந்தம் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு தான் சொல்கிறேன். அந்த பேருக்கு எனக்கு தேவையில்லை. முருகர் பாலமுருகருக்கு போனோம், பாலமுருகரே சொன்னாருன்னு சொல்லிக்காங்க. நம்ம பேர் பூசாரி சொன்னாரு, நமக்கு அந்த பேர் வேணும். அவருக்கு தான் எல்லாம் புகழெல்லாம் அவருக்கு தான், நம்ம முருகர் தான் போயிட்டாங்க. இதுங்க இந்த கிராமத்தில் நடக்குது இதுங்க ஐயா. எல்லோரும் என்ன வேணுதுனாலும் சரி, ஒரு பயந்து பாய்க்கணுனாலும் சரி, மாங்காளி திருமண வாய்க்க நடக்கலை அப்படின்னு அதுவும் நடக்குது. காசு எங்கன்னா கொடுத்துருக்கோம் வரல, நம்ம கஷ்டப்பட்டு காசு கொடுத்தோங்க ஐயா வரல, ஏன்னா அதுவும் வருது. வேலைக்கு காசு கட்டிட்டோம், வேலை வரல 2 மாதம் 2 வருஷம் ஆயிடுச்சுன்னா அதுக்கும் அவங்களும் மாறி வந்து வேலை கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு நடந்துன்னு இருக்குது. நிறைய சொல்ல முடியல அவங்கவுங்க குறைங்க எல்லாமே. சில பேர் 22 வருஷம் 7 வருஷம் 13 வருஷம் ஐயா எங்களுக்கு பசங்க வேணும் இல்லைன்னு மட்டும் சொல்லாதீங்க. எங்கே போனோம் ஒருத்தர் பாக்கியம் வேணும்னு கேளுங்க, இல்லை குழந்தை வர வேணும்னு கேளுங்க. அதுதான் பார்க்குறது. இல்லைன்ற வார்த்தை எங்கேயுமே யூஸ் பண்ணுங்க. இந்த வருஷம் இல்லைன்றது விட்டுருங்க, இனிமேல் வேணும்னு கேளுங்க. எங்கே கேட்டாலும் ஐயா குழந்தை பாக்கியம் வேணும், பாலமுருகன் வந்தாக பாலமுருகன் எங்களுக்குள்ளே பிறக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கணும். இது நடக்கலை, இது நிறைவேறலைன்னா நடக்கணும், அவள்தான் நீங்கள் வந்தால் நடக்கணும்னு வேண்டிக்கணும். அவர் நடத்தி கொடுப்பார். ஃபஸ்ட்டு குலதெய்வத்தை வேண்டிக்கிறீங்க. எல்லார் வீட்டில் காமாட்சி அம்மையில் தான் குலதெய்வம் இருக்குது. கருப்பூர் யாத்திரை மட்டும் தான் நம்ம வேண்டிக்கணும்னு சொல்லிட்டு இல்லை. அந்த தீபாவளி யாத்திரை கூட அந்த காமாட்சி மேலே கூட தொட்டு கண்ணால் பார்ப்பதும் காதால் கேட்குறது. கடவுளை ஃபஸ்ட்டு வாட்டி வேண்டுறப்போ ஒன்று மேலே வர்றதுன்னு வேண்டிக்கணும். இது மாதிரி வேண்டிங்கன்னா அவங்க வாய்க்கில் மன நிம்மதி கிடைக்கும். சிலர் வந்து மஞ்சள் உப்பு போட்டு டெய்லியும் குளிங்க, ஓம் நம சிவாய சொல்லிட்டு தண்ணியில் போட்டு மஞ்சள் உப்பு போட்டு டெய்லியும் குளிச்சுனாங்க. நம்மளுக்குள்ளே இருக்குது மகாலட்சுமி உப்பு மகாலட்சுமியாக இருக்குது. மஞ்சள் வந்து நம்ம உடம்புல எதுனா இருந்தாலும் க்ளீன் பண்ணுற ஒரு மஞ்சள் இதெல்லாம் செஞ்சுனுவாங்க. திருப்பி போடுறப்போ வந்து இது ஒரு பக்கம் ஏற்றிட்டு காலையில் ஏற்றிடுவோம் காமாட்சி அம்மாளுக்கு. சாயங்காலம் பண்ணுவாங்க, அதே ஏற தள்ளிட்டு நசுக்கிட்டு அதுவே ஏற்றுவாங்க. அப்படிலாம் செய்யாதுங்க. ஒரு ஊதியத்தை குச்சி மிச்சமாகுது பார்த்தீங்களா, அதை எடுத்து வச்சுக்கோங்க. டப்பால் போடுவோம். உள்ளாக எண்ணெய் ஊற்றிட்டு உள்ளாக திருப்பி போடுங்க. உள்ளே இன்னொரு பக்கம் இருக்குது வெள்ளையாக இருக்கும். அந்த வெள்ளையை நசிட்டு ஒரு துணியில் நசிக்கணும். மறுநாள் அன்றைக்கி அந்த திரி எடுத்து ஒரு பிளேட்டில் பிளாஸ்டிக்கில் எது போட்டு ஒரு 6 நாள் ஆயிடுச்சா
எடுத்து கருப்பூரம் ஏற்றுறது இதுலையோ சாம்பிராணி போடுறதுல போட்டு எரி வச்சுருக்கோம். எங்கே நாங்கள் எண்ணெய் பசையோட போடாது, செடியாட போடுறது, நம்ம தொலைச்செடி எண்ணெய் போடலாம், பூச்சி எண்ணெய் போடலாம்னு அப்படி போடாது. சிலதெல்லாம் மாற்றினோம் வந்தோம்னா நம்மளோட வாழ்க்கையில் மன அமைதி கிடைக்கும், சிறப்பாக இருக்கலாம். எல்லா மக்களும் சிறப்பாக இருக்கணும்னா இந்த ஒரு பதிவில் வீட்டில் செஞ்சுருக்கணும். இந்த பதிவை உங்களுக்கு தெரிவிக்கிறதுக்கு அந்த பாலமுருகர் வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அதனால் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிவிச்சிருக்கு. முருகனுக்கு Vamos,